எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல எஸ் ஐ எம் ஏ ஸ்வீட் சைக்கோ கதையினுடைய 3வது பாகத்தை பார்க்கலாம். ஜீப் அங்க வந்து நின்று அதுலேருந்து எஸ்ஐ விஷ்ணு இறங்குறாரு. இறங்கி அந்த கடைகளை சுற்றி பார்க்குறாரு. இருக்கக்கூடிய 10-15 கடைகளில் ஒரு 2-3 தான் ஓப்பன் ஆயிருக்கே தவிர மீதியெல்லாம் ஓப்பன் ஆகவே இல்லை. தன்னோட கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அங்கே ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போகிறாரு. ட்ரெஸ் தைச்சிட்டு இருக்கக்கூடிய டெய்லர் கழுத்தில் டேப்பை போட்டு ஏதோ மெஷர் பண்ணிட்டு இருக்க அங்கே போய் நிற்கக்கூடிய விஷ்ணுவை பார்த்து, ஐயா வணக்கங்க ஐயா, இந்த மாதிரி பவ்யமான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே தன்னோட கடையிலிருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்த உடனே விஷ்ணு அவரை பார்த்து, ஏன் இன்னைக்கு முக்கால்வாசி கடை க்ளோஸ் ஆகிருக்கு? இன்னைக்கு வியாழக்கிழமை தானே, வழக்கமாக இந்த பக்கத்தில் வியாழக்கிழமை லீவ் விடுவாங்களா என்ன? இல்லைங்க ஐயா, இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில் திருவிழாங்க ஐயா, திருவிழாக்காக தான் எல்லாம் போயிருக்கிறாங்க. நாங்கள்லாம் பெரும்பாலும் அப்படி போகிறது கிடையாது. இருந்தாலும் மற்ற கடைக்காரங்க போவாங்க. அப்படியா? ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்துச்சு. ஐயா, ஏதாவது முக்கியமான விஷயம்னா சொல்லுங்க. இல்லைங்க, முக்கியமான விஷயந்தான். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்தேன். கொஞ்சம் எமர்ஜென்சி. இப்போ இந்த கடையில் எப்போ திறக்கும்? நாளைக்கு வந்துடுவாங்க ஐயா. சரி, நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா? இந்த ஏரியாவில் இருக்கிற கடைக்காரங்களாம் உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியுங்க ஐயா. அவங்க எல்லாரையும் நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுறீங்களா? கடைக்கு ஒருத்தர் வந்தால் போதும். முக்கியமாக ஜென்ஸாக இருந்தாங்கன்னா ஓகே. ஐயா, இங்கே 15 கடைக்கு பக்கமாக இருக்குது. ஆமாம், எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வரணும். நாளைக்கு எங்களால் ஸ்டேஷனுக்கு வர முடியாது. இன்ஸ்பெக்டர் நேராக மீட் பண்ணணும்னு சொன்னார். இந்த கடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் நாளைக்கு காலையில் 10 மணி அப்படிங்கும் பொழுது ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணும். நிச்சயமாக வந்திருக்கணும் சொல்லிடுங்க. சரிங்கய்யா, சொல்லிடுறேன். சொல்லிட்டு அந்த டைலர் கடைக்காரரு மறுபடியும் தைக்கிறதுக்காக கடைக்குள்ளே போயிடுறாரு. விஷ்ணு ஜீப் எடுத்துட்டு தன்னுடைய ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அந்த ஃபைலை ரொம்ப மும்முரமாக படிச்சுட்டு இருக்காரு. அப்போது தன்னோட வண்டியிலேருந்து இறங்கி கான்ஸ்டபிள் உள்ளே வராரு. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப்பில் எஸ்ஐ விஷ்ணுவும் வண்டியிலேருந்து இறங்கி வராரு. அந்த இன்ஸ்பெக்டர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபைலை பார்க்க அவருக்கு பல ஆச்சரியங்கள் இருக்குது. இறந்து போன கர்ப்பிணி பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த குழந்தையோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எங்கே போனா, சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த பொண்ணோட உடம்புல இருந்த சில தழும்புகள், அவங்க வீட்டுக்கார் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிச்சு பார்த்ததெல்லாம் பார்க்க இந்த கேஸில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவருக்கு தோண ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய நிர்மலாவுக்கும் அந்த பொண்ணு கவிதாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. உறவு முறைகளில் கிடையாது, கொலை செய்யப்பட்ட முறையில். ஒருவேளை 2 பேர்த்தையும் கொன்னது ஒரே ஆளா இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த ஆள் இந்த பெண்கள் தவறான மருத்துவத்தினால கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் கிரிச்சந்திரனுக்கு வருது. கிரிச்சந்திரன் ஆழ்ந்த யோசனையில் இருக்கும் பொழுது, சார் சார் டக்குன்னு ஃபைல்லேருந்து முழிச்சவர் ஆப்போசிட் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை பார்க்குறாரு. சொல்லுங்கண்ணே, அந்த பொண்ணு நிர்மலாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அந்த பொண்ணை கொண்டாந்து தூக்கி எறிஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில தடய பொருட்களை வச்சு கொலை செஞ்ச ஆட்கள் 2 பேராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா? எப்படி? கொலை பண்ணவங்க தடயத்தை அழிக்கணும்னு எந்த விதமான முயற்சியும் பண்ணலை. அந்த ஆட்களினுடைய கைரேகைகள் அந்த பெண்ணினுடைய உடலில் அங்கங்கே இருக்குது. அதை வச்சு பார்க்கும் பொழுது 2 பேர் இந்த பெண்ணை கொலை செஞ்சுருக்கலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கொலை செஞ்சதில் ஒன்று ஆணாவும் ஒன்று பெண்ணாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா? யோசிச்ச இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், அப்போது அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கடையில் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருடைய கைரேகையை நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா இதுக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இருக்கலாம் சார். தடயங்களை முழுசாக அழிக்காமல் போனது குற்றவாளிகள் மாட்டிக்கிறதுக்கான வழி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பார்த்த கிரி, என்ன விஷ்ணு, என்னாச்சு? போய் ஆட்களை பார்த்து இன்னைக்கு வர சொன்னியே, வராங்களா? சார், இன்னைக்கு காலைல 10 மணிக்கு வர சொன்னேன், இன்னும் யாரையும் காணா. பக்கத்தில் இருக்கிற கடைகளில் இருக்கிற எல்லாரும் அந்த 10-15 கடைக்காரிலேருந்து ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன். மேபி ஒரு 10-11 மணிக்காட்ட வரலாம். நேத்திக்கு எல்லாரும் கடை க்ளோஸ் பண்ணனால இன்னொரு ஆளை வச்சுட்டு வரக்கு லேட் ஆகுமா என்னமோ. சார், நான் வந்தது முக்கியமான விஷயத்துக்காக. சொல்லு விஷ்ணு. அந்த பையனை கூட்டுற சொன்னீங்க இல்லையா, அந்த பையனை கூட்டு வந்தாச்சு. யாரு? நிர்மலாவோட பாய் ஃப்ரெண்டா? ஆமாம் சார். ரொம்ப கம்பல் பண்ண வரமாட்டேன்னாங்க. அது இதுன்னு பிளாக்மெயில் பண்ணி கூட்டு வந்திருக்கேன் சார். பேரண்ட்ஸோடு தான் வந்திருக்கான். அவன் வெளில வெயிட் பண்ணுறான். உள்ளே வர சொல்லலாமா? ஷியோர், வர சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அப்படி சொன்ன உடனே வெளியிலிருந்து ரோஷனை வர சொல்கிறாங்க. ரோஷன் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு பயந்து நடுங்கி உள்ளே வரான். கூட ரோஷனோட அம்மாவும் அப்பாவும் வராங்க.
பார்க்கறதுக்கு நல்லாவே வெல் செட்டில்டு ஃபேமிலி மாதிரி தெரியுது. ரோஷன் ரொம்ப நாளா தூங்காத மாதிரி கண்ணெல்லாம் வீங்கி கிடக்குது. ஒரு 3-4 நாள் அவனுக்கு தூக்கம் இல்லைங்கிறது அவனுடைய நடையிலையுமே கண்ணு வீங்கி இருந்தாலையுமே அழுகிற அழுகையிலும் தெரியுது. தொடச்சிக்கிட்டே வந்தவன் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை பார்த்து, சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார், எனக்கு பயமா இருக்குது. பக்கத்தில் இருக்கிற அவங்க அம்மா, சார், என் பையன் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவன் அந்த மாதிரி கொலைகள்லாம் பண்ண மாட்டான், என் பையன் ரொம்ப பயந்து நடுங்கிறா சார், எனக்கு பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார், என் பையனை எப்படியாவது. மா, நான் என்ன இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே நீங்களும் உங்கள் பையனும் பக்காவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க, முதல்ல உட்காருங்க. கிரிச்சந்திரன் சொன்ன உடனே அவங்க பேரண்ட்ஸ் 2 பக்கம் உட்கார, நடுவில் இருக்கக்கூடிய சேர்ல உட்கார ரோஷன் கண்ணத்தோட. கிரிச்சந்திரன் சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் வேக வேகமா சட்டையில் இருக்க கையில வேக வேகமா தன்னோட கண்ணை துடைக்கிறான். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும், நீ இங்க பதில் சொல்றியா, இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வந்து பதில் சொல்றியா? டக்குன்னு ரோஷனோட அப்பா, இல்லை சார், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே எல்லாம் நடக்கட்டும், என் பையன் என்னென்ன பண்ணா ஏது பண்ணாங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இவனுக்கு நாங்கள் உதவி பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியும். அவங்க அம்மா எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். ஒருவேளை என் பையன் இதில் தப்பு பண்ணியிருந்தானா நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. பக்கத்தில் இருக்கிற ரோஷனோட அம்மா, என்னங்க உளர்றீங்க, என்ன தப்பு வேணாலும் பண்ணா தண்டனை கொடுங்கன்னா உங்களுக்கு பையன் மேல் நம்பிக்கை இல்லையா என்ன? இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் சண்டை கட்டுறதுக்கான இடம் இது கிடையாது. நான் கேட்குற கேள்விகளுக்கு ரோஷன் இங்கே பதில் சொல்கிறானா இல்லை உள்ள பதில் சொல்கிறானாங்கிறது மட்டும்தான் விஷயம். அதுக்கு ரோஷனோட அப்பா, சார், எதுவாக இருந்தாலும் அவன் இங்கேயே சொல்லட்டும் சார். அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் விஷ்ணுவையும் கான்ஸ்டபிளையும் பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்கள் பேர் என்ன? ரோஷன் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன் சார். உங்களுக்கு நிர்மலாவை தெரியுமா? நிர்மலா சொல்லிட்டு அம்மாவையும் அப்பாவையும் ஒரு வாட்டி பார்க்க, போய் சொன்னால் இன்வெஸ்டிகேஷன் ரூமை கூட்டிகிட்டு போய் கேட்குற மாதிரி இருக்கும். தெரியும் சார். எத்தனை வருஷமாக தெரியும்? 2 இயர்ஸா சார். ஃபஸ்ட் இயர்லேருந்தே எனக்கு அவ்வளோ தெரியும். நானும் அவளும் ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே கிளாஸ். நீங்களும் நிர்மலாவும் எப்படி பழக்கம்? ஃப்ரெண்டா இல்லை லவ்வரா? எதுவுமே பேசாமல் தயங்கிட்டு இருக்கக்கூடிய ரோஷனை பார்த்து அவங்க அம்மா, என்னடா ஏதாவது பதில் சொல்லு. லவ் பண்ணோம் சார். இதை கேட்ட உடனே ரோஷனோட அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப அதிர்ச்சியாகி அவனை பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் நிர்மலாவும் லவ்வர்ஸ் அப்படிதானே? ஆமாம் சார். இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போதா சொல்லி அம்மா அப்பா கிட்ட 2 பேரும் காசு வாங்கியிருக்கீங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், அது வந்து 2 பேரும் பைக்கில் நிர்மலா இறந்து போகிறதுக்கு அன்னைக்கு நீங்கள் 2 பேருமே ஒரு 5:30 மணிக்காட்ட அந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் கிராஸ் பண்ண இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிர்மலாவோட டெட் பாடி கடந்துச்சு. அதுவும் நிர்மலாவுக்கு அபார்ஷன் பண்ணியிருக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பக்காவான தெளிவாக சொல்லியிருக்குது. இதுக்கு பின்னாடியான காரணங்கள் என்ன ஏதுங்கிறது ரோஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏன்னா எங்ககிட்ட எல்லாத்துக்குமே பக்காவாக டாக்குமெண்ட் இருக்குது. நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ், உங்களை பார்த்ததுக்கான சாட்சி, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரில, பட் நிர்மலாவை மட்டும் விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு ரூட் வழியாக எஸ்கேப் ஆகி போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. என்ன நினச்சிக்கிட்டீங்க ரோஷன்? பழைய காலம் மாதிரி கொலை பண்ணாலோ தப்பு பண்ணாலோ மாட்டிக்க முடியாதுன்னா? இப்போல்லாம் சோசியல் மீடியா, அங்கங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி, இது எல்லாத்துக்கு மேலே பழசம் மாறாத, எங்கே பார்த்தாலும் ஏதாவது தப்பு நடக்குமான்னு பார்த்துட்டு கூட நம்ம மக்கள், இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்களும் நிர்மலாவும் ஒரு ஒத்தையடி பாதை மண் ரோட்டில் பைக்கில் போயிருக்கீங்க. அங்கே காட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய லேடிஸ் பார்த்துருக்காங்க. அப்படி போன பக்கம் நிர்மலா கூட இருந்திருக்காங்க, திரும்பி வரும்பொழுது இல்லை. ஆமாம் தானே சார்? அது வந்து, ஓ, தலையில் ஹெல்மெட் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்ததுனால நான் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? நீங்களும் நிர்மலாவும் லவ் பண்ணதும், நீங்களும் நிர்மலாவும் தப்பு பண்ணதும், எதுக்காக நீங்கள் அங்கே போனீங்க அப்படிங்கிறதும் நிர்மலாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மனதி மூலமாக எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. மனதி ஃபுல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேஸில் முக்கியமான குற்றவாளி யாருங்கிறத விட குற்றத்துக்கு காரணமாக இருந்தவங்கள நீங்களும் ஒருத்தர். என்னன்னு சொன்னால் நிர்மலா இறந்து போனதுக்கான காரணம், நிர்மலாவை கொண்டவங்க யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இல்லைனா எங்களோட முறை பிரகாரம் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம். ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறதுனால உங்களை இவ்வளோ நல்ல விதமாக உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோஷனோட அப்பா, என்னடா இதெல்லாம், உசுறு கொடுத்து நானும் உங்கள் அம்மாவும் படிக்க வச்சுட்டு இருந்தோம்னா நீ என்னடா இத்தனை பண்ணிட்டு வந்திருக்க, அறிவில்லையாடா உனக்கு, சொல்லிட்டு ரோஷனோட மண்டையில் 2 அடி அடிக்கிறாரு. டக்குன்னு விஷ்ணு, சார், நீங்களும் உங்கள் ஒய்ஃபை கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. இல்லை சார்,
எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், நீங்களும் உங்கள் ஒய்ஃபை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அவங்க ரெண்டு பேரும் ரோஷனை முறைச்சிக்கிட்டே ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய டேபிளில் போய் உட்காடுறாங்க. டக்குன்னு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் கான்ஸ்டபிளை பார்த்து, அண்ணன் சொல்லுங்க தம்பி, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைக்காரங்களாம் யாரும் வரல, என்னன்னு போய் பாருங்க. ஒருவேளை இன்னும் திருவிழா அது இதுன்னு கடையை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கடைக்கு இருக்கக்கூடிய நம்பரோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டது அவங்க நம்பரை வாங்கி இமீடியட்டாக ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. உடனே நான் பார்த்தாகணும், சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஆ சரிங்க தம்பி. அவர் சொன்ன உடனே இமீடியட்டா கான்ஸ்டபிள் அங்கிருந்து கிளம்புறாரு. ஆப்போசிட் இருக்கக்கூடிய ரோஷன் பக்கத்துல சேர் இழுத்து போட்டு உட்கார்றாரு விஷ்ணு. விஷ்ணு ரோஷனை பார்த்து, உனக்குலாம் என்னடா வயசு, இந்த வயசுல பண்ற வேலையா இது? சார் சாரி சார், நாங்க வேணும்னே பண்ணல. ஆ அப்புறம் வேண்டான்னு பண்ணியா? அதை தான் அந்தந்த வயசுல கரெக்டா பண்ணணும்டா, அப்பதான் மரியாதை, இல்லைன்னா இந்த மாதிரி சீப்பட்டு தான் போகணும். கிரிச்சந்திரன் உடனே ரோஷனை பார்த்து, சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சார், நானும் நிர்மலாவும் ஃபஸ்ட் இயர்லேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்குள்ளே தவறான உறவு ஏற்பட்டு அவள் கன்சீவ் ஆகிட்டா. அதை டேப்லெட்னால அழிக்க முடியுமான்னு பார்த்தோம். ஆனால் எந்த மெடிக்கல்லையும் எங்களுக்கு டேப்லெட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இப்படின்னு 3 மாதத்துக்கு பக்கமாக ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறமா நிர்மலா அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமாக ஒரு டாக்டர்கிட்ட, லோக்கல் டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு, குழந்தை வளர்ந்துருச்சு, இதுக்கு மேலே மாத்திரை ஊசி எதுவுமே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னதான் பண்ண முடியும்னு கேட்டதுக்கு அபார்ஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அங்கேயே பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணோம், ஆனால் முடியல. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வெளில நானும் நிர்மலாவோட ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டு இருக்கும் பொழுது ஆட்டோலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்தார். என்னப்பான்னு கேட்டார். அதுக்கு நான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்னேன். அவரே தானாக கேட்டார், என்னப்பா ஏதாவது அபார்ஷன் அந்த மாதிரி பண்ணணுமா? டக்குன்னு நாங்கள் 3 பேர் பார்க்க அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு அவர், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, எந்த பிரச்சனையும் வராது, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அசூரன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிர்மலா, எப்படியாவது அபார்ஷன் பண்ணால் போதும், வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா மானமே போயிடும் அப்படி இப்படின்னு என்னை பிரைன் வாஷ் பண்ணா. ஃப்ரெண்டு கூட அப்படி தான் சொன்னான். அதனால நாங்கள் சரின்னு ஒத்துக்கிட்டோம். 75,000 ரூபா கேட்டாங்க. நாங்கள் அது இதுன்னு புரட்டி எடுத்து லேப்டாப்லாம் அடகு வச்சு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னு பொய்யெல்லாம் சொல்லி நாங்கள் பணத்தை புரட்டி கொடுக்கறதுக்குள்ளேயே இன்னொரு 18-20 நாள் அதிகமாக போயிடுச்சு. அப்படி ஒரு நாள் அபார்ஷன் பண்ணிக்கலான்னு அவங்க சொல்லும் பொழுது நாங்கள் அந்த இடத்துக்கு வரக்கா சொன்னோம். அவங்க குறிப்பிட்ட இடத்த சொன்னாங்க, அங்கே போனோம். அப்படி போனப்போ நாங்கள் 2 பேர்த்த பார்த்தோம், ஒரு ஆண் ஒரு பெண். அந்த ஆண் தலம்பாக கட்டிக்கிட்டு மூஞ்சியில் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, நல்லா ஃபேண்ட்டு. மூஞ்சி அடையாளங்கள்லாம் சுத்தமாக தெரியல. கொஞ்ச தூரம் தள்ளி போனால் ஒரு கட்டலில் இருந்து ஒரு அக்கா எந்திரிச்சு வந்தாங்க. உட்காந்துட்டு இருந்தவங்க எந்திரிச்சு வரும்போது பார்த்தா அவங்களுமே மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு தலையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இருந்தாங்க. சேலை கட்டிட்டு இருந்த அந்த அக்கா அடையாளங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியல. இதை தவிர எனக்கு அவங்கள பற்றி ஒன்றுமே புரியல. அவங்க யார் என்னன்னு என்னால் சொல்ல முடியல. அவங்க 2 பேருமே எங்களுக்கு பேரை சொல்லவே இல்லை. அந்த இடத்துக்கு போனோம், அந்த வீட்டுக்கு போனோம். கடைசியில் நிர்மலா இறந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவங்க 2 பேர் தான், நீ இங்கே இருந்தீங்கன்னா மாட்டிக்குவ, கிளம்பி போயிருன்னு சொன்னாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தான் அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனும் விஷ்ணுவும், ஏன்டா இந்த வயசில் தேவையில்லாமல் இப்படி பண்ணுறீங்க? சரி, அந்த ஆளை பார்த்தா உன்னால் கொஞ்சம் கூட அடையாளம் சொல்ல முடியாதா? சார், அந்த மாதிரி நடந்து வந்தாங்கனாலோ இல்லை பேசுனாங்கனாலோ என்னால் அடையாளம் கொண்டு சொல்ல முடியும். ஆனால் ஃபேஸ் அப்படிங்கிறது எனக்கு அடையாளம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே முகத்தை மூடியிருந்தாங்க. வெறும் கண்ணு தான் தெரிஞ்சிச்சு. அதுவும் அவர் தலப்பா கட்டியிருந்தார். என்னால் அதை சொல்ல முடியாது. பட் தூரமாக நடந்து வந்தாங்கனாலோ இல்லை என்கிட்ட பேசினாங்கனாலோ என்னால் சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த கேஸில் ஒரு குற்றவாளியாக உன்னை கன்சிடர் பண்ண வேண்டிய சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். ஒருவேளை நீ அங்கே போகாமல் இருந்திருந்தீன்னா நிர்மலாக்கு இந்த மாதிரி ஆயிருந்திருக்காது. இந்த கேஸில் த்ரூ அவுட் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ பண்ணி தான் ஆகணும். நாங்கள் எப்போ கூப்பிடுறோமோ அப்போ நீ ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும். அப்போ தான் உன்னால் இந்த கேஸ்லேருந்து ஓரளவுக்கு விடுபட முடியும். நாங்கள் ஒரு 4-5 பேர்த்து உங்களுக்கு காட்டுறோம். அவங்க எல்லாரும் கொலை நடந்த இடத்துலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடைகளில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அந்த கடை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள். அவங்கள நீ பாரு. உனக்கு ஒரு வேளை அவங்கள யாராவது மேலே சந்தேகம் இருந்தால் உடனே எங்ககிட்ட சொல்லு. புரியுதா? புரியுது சார், நான் பண்ண தப்பு தான். ஆனால் நிர்மலா இறக்கணுமோ இல்லை அவள் சாகணுமோ இல்லை அந்த கொலையும் நான் பண்ண கிடையாது. இந்த கேஸில் எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி, நிர்மலா இறந்து போனதுக்காக நான்
தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் சார். பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு ரோஷனுடைய தோல்ல ஒரு மெல்ல அடி 2 போட்டு, பெரிய மனுஷனாட்ட பேசுறதை நிறுத்து. அந்தந்த வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி இல்லாம ப்ரீ மெச்சூரா இருக்கிறதோ இல்லை ஓவர் மெச்சூரா இருக்கிறதோ ரெண்டுமே ஆபத்தான். இந்த பஞ்ச் டைலாக்லாம் சினிமாவில் மட்டும்தான் கொஞ்சம் சூட் ஆகும், ரியல் லைஃப்ல சூட் ஆகாது. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கிரிச்சந்திரன் விஷ்ணு பார்த்து, விஷ்ணு சொல்லுங்க சார், அந்த ஏரியாவில் கடை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள வர சொல்றதுக்காக கான்ஸ்டபிள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வராங்கன்னு கேளுங்க. ரோஷன் இங்கேயே இருக்கட்டும், அவங்கள பார்த்து அடையாளம் சொல்லட்டும். சார், இப்போ ரோஷன் நம்ம கஸ்டடியில் எடுக்கிறதா இல்லை விட்டுறதா? இல்லை, ரோஷன் நம்ம கஸ்டடியில் எடுத்தாகணும். அவனை இப்போ நம்ம வெளியில் விடக்கூடாது. ஏன்னா இந்த கொலையில், நான் அந்த கேஸில் குற்றவாளியாக சாற்றப்படக்கூடிய ரோஷன் ஒருத்தன் தான் இப்போ நம்ம கையில் சிக்கியிருக்கான். இவனை நம்ம வெளியில் விடுறது பெரிய ஆபத்து. ஸோ ரோஷன் நம்மக்கிட்டே இருக்கட்டும். சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ரோஷன் பதறவே, கவலைப்படாத ரோஷன், மற்றவங்கள மாதிரி நாங்கள் கிடையாது. எங்கேயோ ஒரு பக்கம் பண்ணக்கூடிய தப்புனால எல்லாரையும் தப்பாக நினச்சிடாத. இந்த கேஸில் உண்மையான குற்றவாளி கிடைக்கும் பொழுது நீ வெளியில் வந்துடுவ. ஆனால் அது வரைக்கும் ஆஸ் அ ப்ரொசீஜர் நிர்மலாவோட கொலையில் முதல் குற்றவாளியா உன்னை தான் நாங்கள் எடுத்தாகணும், வேற வழி கிடையாது. சார், ஒருவேளை உண்மையான குற்றவாளி கிடைக்கலனா எனக்கு தண்டனை கொடுத்துருவீங்களா சார்? பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு, இப்போதான் நிர்மலாக்காக சாகரன்னு சொன்ன உடனே கிரிச்சந்திரன் சிரிச்சுக்கிட்டே, அவனை கொண்டே உள்ள நிற்க வையே, நீ முதல்ல ஃபோன் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டு வர சொல்லு. 2 பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு கிரிச்சந்திரனோட ஃபோன் அடிக்க எடுத்து பார்க்குறாரு. அதில் கான்ஸ்டபிள் நம்பர் வர ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கண்ணே, எனக்கு கடையெல்லாம் லீவா? சார், இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை சார்? நாம நினைச்ச மாதிரி இல்லை சார். இந்த கடையில் ஒரு கடை, அயன் பண்ணுற கடை இருந்துச்சுல்ல சார்? அயன் பண்ணுற கடையா? ஆமாம் சார், புருஷ முன்னாடி 2 பேர். சொல்லுங்க, என்ன விஷயம்னு? சார், அந்த கடைக்காரர் அவங்க ஒய்ஃபும் அந்த பொண்ணு நிர்மலா எங்கே இறந்து கிடந்தாங்களோ அதே இடத்துல இறந்து கிடக்குறாங்க சார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், அவங்க பேர் கூட சங்கர் மல்லிகா. ஆ, சங்கர் மல்லிகா அப்படிங்கிற 2 பேர் இங்கே துணி கடை வச்சுருந்தாங்களே சார், அவங்க 2 பேரும் அந்த பொண்ணு நிர்மலா இறந்த இடத்துல இருந்து ஒரு 10 அடி தள்ளி இறந்து கிடக்குறாங்க சார். ரொம்ப கொடூரமான முறையில் அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணியிருக்காங்க சார். அப்படியா? அவர் சொன்ன உடனே இவங்க 2 பேர்த்துக்கும் அதிர்ச்சி ஆயிருது. அப்பவே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு புரிஞ்ச விஷயம், ஏற்கனவே நிர்மலா கொலையில சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க சங்கர் மல்லிகாவை கொண்டிருக்கணும். ஆனா அத்தனை கடைக்காரங்க இருந்தும் எதுக்காக சங்கர் மல்லிகாவை கொண்டிருக்கணும்? 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, சங்கரும் மல்லிகாவும் அந்த குற்றவாளியை பார்த்துருக்கவோ இல்லை அடையாளம் காண்பிக்கவோ ரெடியா இருக்கணும். இல்லை இன்னொன்று, நிர்மலாவோட கொலையில சங்கருக்கும் மல்லிகாவுக்கும் தொடர்பு இருந்து ஒருவேளை சங்கர் மல்லிகானால அந்த குற்றவாளி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து சங்கரை மல்லிகாவை கொண்டிருந்திருக்கணும். இந்த 2ல என்ன காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு கிரிச்சந்திரன் தன்னுடைய கேள்வியை எழுப்ப, அதுக்கு டக்குன்னு ரோஷன், சார், நீங்க சொன்ன 2வது காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஆமா, அப்பதான் விஷ்ணுவுக்கும் கிரிச்சந்திரனுக்கும் புரியுது, ரோஷன் பார்த்த அந்த லேடியும் ஜென்ஸும் சங்கரும் மல்லிகாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 99.9% அதிகம் அப்படின்னு.